ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டேரி. இன்னைக்கு நெய் காய்ச்சறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் கெரிகோல்டு பட்டர்ல இருந்து தான் நெய் காய்ச்ச போகிறேன். இந்த பட்டர்ல இருந்து நெய் காய்ச்சனா இந்த மாதிரி நெய் மணல் மணலாக இருக்குதுங்க. எப்போவுமே நாங்கள் நெய் கடையில் வாங்கவே மாட்டோம். எப்போ யூஎஸ் வந்தோமோ அப்போ இருந்து வெண்ணெயை காய்ச்சி இந்த மாதிரி தான் நெய் எடுத்துக்குவோம். ஸோ இந்த பட்டர்ல இருந்து காய்ச்சி எடுக்கிறது சூப்பராகவே இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. எங்க வீட்ல எப்பவுமே நெய் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி நான் குக்கர் தாங்க எடுத்துக்குவேன். ஏன்னா நெய் காய்ச்சின பிறகு அதுல உள்ள கசண்டை ஒரு பிரியாணியோ புலாவோ அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த நெய்யோட கசண்டுமே உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஈவன் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த பட்டர் 4 பார் போடுறேங்க. ஸோ இது 4 பார் தான் என்னோட யூஸ்வலா நான் நெய் காய்ச்சறது. இது ஒரு 1 or 2 months வரைக்கும் எனக்கு நல்லாவே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். பட்டர் இந்த மாதிரி பாரா கிடைக்குங்க. நான் இதில் 4 போட்டுக்கிறேன். இது யூஸ்வலாக நான் 4 தான் போட்டு பண்ணுவேன். ஸோ இது எனக்கு 2 months வரைக்கும் வரும். நிறைய பேர் இன்னமும் எந்த பிராண்டு நல்லா இருக்கும் யூஎஸ்ல நெய் அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கங்க. ஆனால் பெஸ்ட்டு இந்த மாதிரி பட்டரை உருக்கி நம்ம கண்ணு முன்னாடியே நெய் காய்ச்சறது ரொம்பவே நல்லது. ப்ளஸ் நமக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம கடையில் வாங்குற நெய்யில் 100% பியூரிட்டி இருக்கா என்னன்னலாம் நமக்கு தெரியாது. பட் நம்ம கண்ணு முன்னாடியே பட்டரை உருக்கி நெய் காய்ச்சறது நமக்கு திருப்தியான விஷயம்தான். நீங்க 4 பார் போட்டோனையும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆயிருங்க. மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகுதான் உங்களுக்கு நெய் ரெடி ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நான் சொல்றேன். நெய் பழங்காலத்துல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். நெய்ல மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்கு. நல்ல கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல கொழுப்பு தான் இருக்கு. நிறைய பேர் நெய் சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுரும், வெயிட் ஏறிடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கொழுப்பு சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. அது தவறான விஷயம். 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறதுனால தப்பே கிடையாது. நமக்கு நம்மளோட மூட்டுகளுக்கு தேவையான அந்த எண்ணெய் பசைக்கெல்லாம் நெய் ரொம்பவே நல்லது. அதனால கண்டிப்பா சேர்த்துக்கணும். அதே போல நெய் செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. பாருங்க நல்லாவே கொதிச்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி கொதிச்சோனையும் அந்த பபிள்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா செட்டில் டவுன் ஆகணும். அந்த மாதிரி ஆயிருச்சுன்னா உங்களுக்கு நெய் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது நெய் கெடாமல் பார்த்துக்கும். அதே போல் முருங்கைத்தலை இருந்ததுன்னா முருங்கைத்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். நெய் ரொம்ப வாசமாக இருக்கும். அந்த நெய்யில் வறுத்த முருங்கைத்தலை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த நெய் காய்ச்சின கசண்டை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதில் நீங்கள் டெய்லியும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறப்ப அந்த கசண்டையே 1 டீஸ்பூன் எடுத்து போட்டு சாப்பிட்லாம். இல்லை ஒயிட் ரைஸை அதில் போட்டு நல்லா பெரட்டியும் சாப்பிட்லாம். அதுலேயே நீங்கள் புலாவோ பிரியாணியோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் செலவாயிடும். பாருங்க இப்ப நுரையா வருது இல்லையா? இப்ப பபிள்ஸ்லாம் செட்டில் டவுன் ஆகி கொதிக்காம கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது. பாருங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல எடுக்கணும். கருக விட்டுறக்கூடாது மெயினா. இந்த மாதிரி கோல்டன் கலர்ல எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெய் வாசமா இருக்கும். நல்லா நான் காட்டினேன் இல்லையா? எல்லோயிஷ் கலர்ல இருக்கும். அதே மாதிரி நெய் காய்ச்சின பிறகு அந்த பாத்திரத்தை அதே அடுப்புல அங்கேயே வைக்காம அடுப்பு மாத்தி வச்சிருங்க. ஸோ ஹீட் ரொம்ப இருக்காது. பாருங்க நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு இல்லையா? இப்போ இதை நல்ல சுத்தமான பாத்திரத்துல நீங்க ஊத்தி மூடி வச்சுக்கோங்க. நெய்யை திறந்து வைக்காதீங்க, இல்லாட்டி அதோட வாசனை எல்லாம் போயிடும். இதை நான் ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க மாட்டேங்க, வெளியவே தான் வச்சிருப்பேன். வெளியே வச்சிருந்தாலே உங்களுக்கு 2 months வரைக்கும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.